இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது, நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. தி பியூர் லைஃப் என்ற தலைப்புல 21 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 10வது நாள். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனுடைய வெப்பத்திற்கும் பயப்பட வேணாம், குளிர்காலத்தின் கடுமைக்கும் பயப்பட வேணாம். உலக வாழ்க்கையின் வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு திரும்பி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. இளைஞரா இருந்தாலும், பெரியவரா இருந்தாலும், சிறியவரா இருந்தாலும், சாதாரண தொழிலாளராக இருந்தாலும், கடைசியில எல்லாருமே எல்லாத்தையும் விட்டு போகணும். அதனால இனி அதிகாரம் உள்ளவங்களுடைய கோபத்துக்கு முன்னாடி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடக்குமுறைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ புல்லும் மரமும் ஒன்னேதான். ராஜாவும் அறிஞரும் மருத்துவரும் எல்லோருமே ஒரு நாள் தூசி ஆயிடுவாங்க. மின்னலுக்கும் பயப்பட வேண்டாம், இடிக்கும் பயப்பட வேண்டாம், விமர்சிக்கும் பொய்யான குற்றச்சாட்டுக்கும் பயப்பட வேண்டாம். தீய சக்திகளும் உங்களை தொட முடியாது. நீங்க முழு அமைதியில ஓய்விடுங்க. ஷேக்ஸ்பியர் மரணத்தை இப்படிதான் வர்ணனை பண்றாரு. மரணம் எல்லா பயங்களையும் கடந்து சென்ற நிலை. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் பயத்துலதான் போகுது. மனிதர்களை பயன்படுத்துறோம், மனிதர்களை பார்த்து பயப்படுறோம், விமர்சனை பார்த்து பயப்படுறோம், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டா பயப்படுறோம், எதையோ இழந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறோம். அதனால மனசு எப்பவுமே அமைதியற்றதாக இருக்கு. ஆனா இப்போ இந்த மனிதனை பாருங்க, எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க. என்ன சாப்பிடுறது, என்ன அருந்துறது, என்ன அணிவது, என்ன நடக்கும் அப்படின்னு கவலைப்படுறது இல்லை. மின்னல், சூரியன், தீய சக்தி இந்த மாதிரி எதுவுமே அவங்கள பாதிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லோரும் கடைசியில ஒரு துகளாக தான் ஆக போறோம். அதாவது ராஜாவா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், அறிஞரா இருந்தாலும், தொழிலாளியா இருந்தாலும் எல்லாமே மாறப்போகுது. இதுதான் கடைசி உண்மை. அதனால அதுக்கப்புறம் மனிதர்கள் கிட்ட பற்றுதல் இருக்கு, ஆசை இருக்கு, அமைதியின்மை இருக்கு. பாபா இத மர்ஜீவா ஜென்மம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உயிரோட இறக்குறப்பவே இறந்து போற நிலை. பயம் இல்லாம வாழ்றது, கவலை இல்லாம வாழ்றது, எதுக்கும் அடிமையாகாம வாழ்றது, இதுதான் மர்ஜீவா ஜென்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆசைதான் மனிதனை ரொம்ப கனமானதாக ஆக்கிடுது, வெயிட்டானதாக ஆக்கிடுது. உள்ள தேங்கிய குப்பைகள் தான் மனுஷனை சோர்வடைய வைக்குது. இந்த பியூர் லைஃப் தொடரோட 10வது நாள் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். தூய்மையினுடைய கலை. தூய்மை அப்படின்றது வெறும் சொர்க்கத்திற்கான டிக்கெட் கிடையாது. அது மன ஆரோக்கியம், மன ஹைஜீன்னு சொல்லலாம். ஒரு ரூம்ல மாத கணக்குல சுத்தம் செய்யாம விட்டுட்டோம்னா அந்த ரூம் என்ன ஆகும்? தூசி வரும், கரப்பாம்பூச்சி வரும், எலி வரும், அந்த ரூம்பே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நம்மளோட மனசும். தூய்மை அப்படின்றது விழிப்புணர்வுடைய துடைக்கணும். அதாவது விழிப்புணர்வு அப்படின்ற துடைப்பத்தை எடுத்து நம்ம துடைக்கணும்.
மனதினுடைய ஒவ்வொரு மூளையும் சுத்தம் பண்ணணும். அதுதான் தூய்மை. மறைந்து கிடக்கும் காம ஆசைகள், புலனாசை கற்பனைகள், அழுக்கான நினைவுகள், இது எல்லாத்தையும் வெளியேற்றணும். தூய்மை அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானது. உலக ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவோட சுத்திகரிப்பு. அது யாரிடமாவது பரிசு பெறுவதற்காக கிடையாது. செயல்படும் மனமாக இருக்கணும் அப்படின்னா மன சுத்தமா இருக்கணும். இல்ல அப்படின்னா அது அழுக ஆரம்பிச்சிடும். எல்லா குப்பைகளையும் வெளியே எரிச்சிடும். எல்லா கழிவுகளையும் எரிச்சிடணும். இதுதான் உண்மையான கிளீன்லினஸ் டிரைவ். இப்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குப்பை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டஸ்ட், அதாவது மீடியா டஸ்ட், காசிப் டஸ்ட், அவசியமில்லாத தகவல் தூசி அப்படின்னு சொல்றோம். இப்ப ரொம்ப சுத்தம் செய்யறது மாதிரி நம்மளோட மனசையும் நம்ம சுத்தம் பண்ணணும். கதவுகளை திறக்கணும், ஜன்னல்களை திறந்து வைக்கணும், புதிய காற்றை உள்ள வரவிடணும். ஆனா தூசியும் உள்ள வரும். ஆகையினால எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும். தூய்மை அப்படின்றது வெயிட்டா மைண்ட்ஃபுல்னஸ் வச்சுக்கிறது கிடையாது. அதாவது நம்மளுடைய மனம் லேசா இருக்கும். ரெண்டாவது நான் கோஆபரேஷன், அதாவது ஆசைகள் வரும் ஆனா அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு யார் சொன்னது? பிச்சைக்காரன் கதவு கிட்ட வந்தா அப்படின்றதுக்காக வீட்டோட சாவி அவன் கிட்ட கொடுத்துருவோமா? இல்ல இல்லையா? அதே மாதிரி ஆசைகள் அது எல்லாமே வரும். சில நேரம் தங்கிடும், பிறகு மறைஞ்சு போயிடும். நீங்க அதுக்கு கவனம் கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க அதை பாத்தீங்க, அதை ஊட்டினீங்க அப்படின்னா அது வளர ஆரம்பிச்சிடும். நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா அது பட்டினியாலேயே செத்து போயிடும். காம ஆசை, புலனின்ப ஆசை, உடல் இன்ப கற்பனை, இது எல்லாமே மேகங்கள் மாதிரி வரும், மறைஞ்சிரும். அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, அதை பார்த்துக்கணும். அதனால இது என்ன அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்துக்க கூடாது, சண்டை போடக்கூடாது, வெறுமனை சாட்சியா பார்க்கணும். கவனம் அதன் மேல நம்ம போகாம பார்த்துக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா ஆசை இறந்து போயிடும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் எம்பரர், அதாவது மனிதர்கள் ரொம்ப கஷ்டமா கனமா இருக்கிறாங்க. கடந்த கால நினைவுகள், குற்ற உணர்வு, பயம், வலி, எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால வாழ்க்கை அப்படியே வெயிட் ஆயிடுது. ஒரு பிச்சைக்காரர் இறக்கக்கூடிய நேரத்துல அவர் கையில இருந்த அழுக்கான நாணயங்களை விட தயாரா இல்லை. அதே மாதிரி மனிதர்களும் சின்ன புலனினுடைய அந்த இதெல்லாம் பார்த்துட்டு விட முடியாம அதை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஆசைகள், புலனின்பம், இது எல்லாமே. இப்ப இது என்ன ஆகுது? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கான மகிழ்ச்சி தான். ஆனா அதனோட அடிமையாகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அடிமைத்தனம் வருது, அமைதியின்மை வருது, குற்ற உணர்வு வருது. ஆனா அதீந்திரிய சுகம், அதீத ஆனந்தம், நித்தியமானது, உண்மையானது. தூய்மை அப்படின்றது வெயிட்லெஸ், எடையின்மை. காமம் அப்படின்றது மனதை வெயிட்டாக வச்சுக்க கூடியது. தூய்மை லேசான தன்மை. ஆசைன்றது சத்தமானது. தூய்மை அப்படின்றது அமைதியானது. காமம் அப்படின்றது ஒரு சந்தை மாதிரி. தூய்மைன்றது ஒரு குகை மாதிரி. அமைதியான தனிமையில தூய்மையாக நம்ம இருக்கிறப்போ ஆத்மா தூய்மையாக இருக்கு. இப்போ ஆத்மா என்ன ஆகுது? ஆடுது, பாடுது, சுதந்திரமா பறக்குது. ஆசைகளினுடைய கற்களை கீழே போட்டுறணும், எதிர்பார்ப்புகளினுடைய சுமையை கீழே போட்டுறணும். பயணம் இப்போ நம்ம பறந்து செல்வதற்கான பயணமாக இருக்கணும். தூய்மை அப்படின்றது சுதந்திரம், காமம் அப்படின்றது அடிமைத்தனமாக இருக்கு. ஆகையினால இன்னைக்கான 3 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு மென்டல் கிளீன்லினஸ் டிரைவ், அதாவது மனதினுடைய ஒவ்வொரு மூளையையும் சுத்தம் பண்ணணும், மறைந்த ஆசைகளை கண்டுபிடிச்சு அதை நீக்கிடணும், குறிப்பா டிஜிட்டல் டஸ்ட்டை நீக்கிடணும். ரெண்டாவது நான் கோஆபரேஷன் வித் டிசையர், அதாவது ஆசை வர்றப்போ உடனே கோஆபரேஷன் நம்ம கொடுக்க கூடாது, அதுக்கு ஒத்துழைக்க கூடாது, கோஆபரேட் பண்ணக்கூடாது. அதை வெறுமனை கவனிச்சு பார்க்கணும். கவனம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா ஆசை இறந்து போயிடும். அடுத்து மூணாவது வெயிட்லெஸ்னஸ், கடந்த காலத்தினுடைய சுமையை விட்டுறணும். கில்ட்டியா ஃபீல் பண்றது, ஃபியர், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் விட்டுறணும். எதுவுமே வேணாம் அப்படின்ற நிலை தான் உண்மையான சுதந்திரம். எனக்கு எதுவுமே வேணாம், இது சக்கரவர்த்தியினுடைய மனநிலை, கவலையற்ற சக்கரவர்த்தியினுடைய மனநிலை. பிச்சைக்காரனுக்கு தான் எப்பவுமே ஏதாவது தேவைப்படும். ஆனா தூய்மையான ஆத்மா முழுமையான பேரரசர்.
அதுதான் உண்மையான அமைதி. நல்லது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில்